ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல ஒரு சுவையான ஈஸியாக செய்யக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொல்லலாம். சின்ன வெங்காயம் இடித்த மிளகு பொங்கல், அதுக்கு மேட்சிங்காக நல்ல ஒரு கத்திரிக்காய் கொத்து. ஸோ 2 ரெசிபீஸுமே பார்க்கலாங்க. டெய்லியும் காலையிலையும் நைட்டும் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னரும் பிளான் பண்ணுறது தான் பெரிய வேலையாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபீஸ் ஒரு நாள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்ல சுவையாக இருக்கும், நம்ம ஈஸியாகவும் செஞ்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம் மிளகு பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பொங்கல் செய்ய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம அரிசி பருப்பு அளந்து எடுத்து கழுவிக்கலாம். 1 கப்பு ரைஸ் எடுத்துருக்கிறேன், கிட்டத்தட்ட ஒரு 150 கிராம் இருக்கும். ஸோ இதுக்கு நம்ம பருப்பு 1/3 போர்ஷன் எடுக்கணும். அது பாதி கப்பு வேண்டாம், அதுக்கும் கம்மியாக. பாசிப்பருப்பு 1/3 கப்பு எடுத்துருக்கிறேன், பாதிக்கும் கம்மியாக. அப்போ தான் நம்ம பொங்கல் நல்லாயிருக்கும். இல்லைன்னா பருப்பு நிறையா சேர்க்கும்போது கொஞ்சம் மதப்பாக இருக்கும். ஸோ இதை ஃபஸ்ட்டு நல்லா 2-3 வாட்டி கழுவி எடுத்து வச்சிடலாம். ஸோ தண்ணி விட்டு நல்லா அலசி கழுவி வச்சாச்சு. ஸோ அரிசி பருப்பு கழுவி ரெடியாக இருக்குது. அடுத்தது நம்ம குக்கரில் பொங்கலை தாளித்து விட்டுடலாம். ஸோ இங்கே ஸ்டவ்வில் குக்கர் வச்சாச்சு. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறம் இப்போ நல்லா பொடியாக நறுக்கின இஞ்சி 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இஞ்சி நல்லா கொஞ்சம் வறுபடட்டும் அந்த நெய்யிலேயே. அடுத்தது இடித்த மிளகு, ஒன்றும் பாதியமாக இடித்த மிளகு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன். ஸோ இந்த நெய்யோட இஞ்சி சீரகம் மிளகு வறுக்கும் போதே நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். அடுத்தது இதில் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன கப்பளவுக்கு, அதாவது ஒரு 10 சின்ன வெங்காயம் சின்னதாக வெட்டி சேர்த்துக்கிறேங்க. இது கோயம்புத்தூர் ஸ்பெஷல் டச் இந்த டிஷ்ஷு. ஸோ பொங்கல் பிளாண்டாக பண்ணாமல் கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது இங்கே கோயம்புத்தூரில் ஒரு சில ஃபேமஸ் ரெஸ்டாரண்ட்டில் ஒரு நல்ல ஒரு ஃபேமஸான டிஷ் இது. ஸோ சின்ன வெங்காயம் மிளகு பொங்கல். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிட்டதுக்கப்புறம் நான் 10-15 முந்திரி பருப்பும் சேர்த்து நல்லா செவக்க வறுத்து விட்டாச்சு. அதுலேயே 2 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கிறேன். ஸோ இப்படி தாளிப்பு நம்ம ஃபஸ்ட்டு செஞ்சுமே நம்ம பொங்கல் செய்யலாம். ஒரு சிலருக்கு தாளிப்பு அரிசி பருப்பு வெந்ததுக்கப்புறம் எண்டில் தாளித்து கொட்டை பிடிக்கும். ஸோ அப்படி இருக்கவங்க அதுவும் பண்ணலாம். நான் இங்கே ஃபஸ்ட்டு தாளித்து விட்டுட்டு அரிசி பருப்பு சேர்த்து ஒன்றா கிளறி வேக விடுறேன். ஸோ இது குயிக்காக வேலையாகும், டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கழுவி வச்ச பச்சரிசி பாசிப்பருப்பு 2 சேர்த்து நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணி குக் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப நல்லா குழைவாக ரொம்ப நல்லா ஈஸியாக வெந்துடும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இப்படி நல்லா ஒரு 1-2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிடலாம். தண்ணி 1 கப்பு ரைஸுக்கு 3 கப்பு தண்ணி விடணும். அதுக்கு மேலே நல்ல குழைவாக வேணும்னா இன்னொரு 1/2 கப்பு சேர்த்தும் விடலாம். இங்கே நான் 3.5 கப்பு தண்ணி வச்சுக்கிறேன். அதுவே நல்ல குழைவாக வெந்துடும். இல்லை வேணும்னா நீங்கள் 4 கப்புக்கு மேலே கூட வைக்கலாம். ஸோ அது உங்கள் விருப்பம். பொங்கல் கொஞ்சம் குழைவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அடுத்தது தேவையான அளவு உப்பு சேர்த்து விட்டுறலாம். ஸோ உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு 4 விசிலுக்கு குக் பண்ணி எடுக்கும்போது நல்லாவே பொங்கல் குழைவாக ஜம்முன்னு வெந்துருங்க. ஸோ லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணியாச்சு. வெயிட்டு போட்டு 4 விசிலுக்கு குக் பண்ணிடலாம். ஸோ இப்போ 4 விசில் விட்டு நல்லா குக் பண்ணியாச்சு. ஸ்டீமெல்லாம் திந்து ரெடியாக இருக்குது. ஸோ நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா கமகமன்னு வாசனையோட நல்லா பொங்கல் ஜம்முன்னு ரெடியாக இருக்குங்க. இப்படி நம்ம கரண்டி வச்சு திருப்பும் போது அது நல்லா குழஞ்சிரும். ஸோ அவ்வளோதான், நம்ம பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. நான் இந்த பொங்கல் வேகிற டைமில் சைமல்டேனியஸ்லி நல்ல ஒரு கத்திரிக்காய் கொத்தும் ரெடி பண்ணிட்டேன். ஸோ அந்த ரெசிப்பியை நம்ம அடுத்ததாக பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம அடுத்த ரெசிப்பியாக நல்லா ஒரு சுவையான கத்திரிக்காய் கொத்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இதனால் இட்லி, தோசை, பொங்கல், உப்புமா எதோட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்ல ஒரு டேஸ்டியான ரெசிபி இது. ஃபஸ்ட்டாக இதுக்கு நல்லா ஒரு பிஞ்சு கத்திரிக்காய்களை இப்படி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிடணும். ஸோ கத்திரிக்காய் நான் கட் பண்ணிடுறேன். இது சிதம்பரம்
தஞ்சாவூர் கும்பகோணம் அந்த சைடு ரெசிபி. அதாவது பிளாண்டாக இருக்க பொங்கல் அரிசி உப்புமா இதுக்கெல்லாம் நல்லா கத்திரிக்காய்களோட புளி அப்புறம் மல்லி மிளகாய் சீரகம்லாம் வறுத்து மசாலா பொடி சேர்த்து செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நல்ல ஒரு புளிப்பு காரம்லாம் சேர்த்து அந்த மைல்டாக இருக்கிற பொங்கலுக்கு இது நல்லா மேட்சிங்காக இருக்கும். இங்கே கோயம்புத்தூர் சைடு இந்த கத்திரிக்காய் கடையல் சட்னி ரொம்ப ஒரு ஃபேமஸுங்க. நாங்கள் இந்த சைடு வந்து புளி சேர்க்காமல் தக்காளி அதிகமாக சேர்த்து பச்சை மிளகாய் சீரகம் மல்லி சேர்த்து செய்வோம். அது ரொம்ப ஒரு ஃபெமிலியரான பாப்புலரான ரெசிபி கோயம்புத்தூர் சைடு. எனக்கும் ரொம்ப பிடிக்கும். இட்லி தோசையோடலாம் வச்சு சாப்பிட ரொம்பவுமே சூப்பராக இருக்குங்க. அந்த ரெசிபி நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணிவிட்டேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி வந்து இந்த பொங்கலுக்கு புளி சேர்த்து மசாலா பொருட்கள் சேர்த்துன்னு கத்திரிக்காய் கொத்து பண்ணுறேன். ஸோ வாங்க அந்த ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ கத்திரிக்காய்களை நல்லா கட் பண்ணியாச்சு. அடுத்தது 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி, அதுவும் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இந்த கத்திரிக்காய் இங்கே கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ சமைக்கிற வரைக்கும் அது கருக்காமல் இருக்கும். தக்காளி கட் பண்ணி வச்சாச்சு. ஜஸ்ட்டு கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிறேன். நான் புளி நிறையா சேர்க்கலை. ஜஸ்ட் ஒரு பாக்களவு புளி, இல்லைன்னா சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளின்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு தான் புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். இப்போ வந்து மசாலா வந்து வறுத்து அரைச்சிக்கலாம். ஸோ இப்போ கடாயில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். அதில் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் சீரகம். ஸோ இந்த கடலைப்பருப்பும் சீரகமும் லைட்டாக கொஞ்சம் பொரியட்டும். அதுக்கப்புறம் மற்ற பொருட்களை நம்ம ஆட் பண்ணிடலாம். அடுத்தது 1.5 ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி, ஒரு 4 to 5 வரமிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஸோ இதுவும் நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுருவோம். இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், துருவின தேங்காய் சேர்த்து வறுத்துக்கிறேன். ஸோ நல்லா ஒரு 2-3 நிமிஷம் வறுத்து விட்டுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா கொஞ்சம் பருன்னு பொடிச்சு எடுத்து வச்சுருவோம். ஸோ அவ்வளோதான், பொடிச்சாச்சு. ஸோ இப்போ மசாலா ரெடி, கத்திரிக்காய் தக்காளி மற்ற பொருட்களெல்லாம் ரெடி. இப்போ வந்து நம்ம தாளிச்சிடலாம். இப்போ ஸ்டவ்வில் வந்து பாத்திரம் வச்சாச்சு. நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். நல்லெண்ணெய் விட்டு தாளிக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நல்லெண்ணெய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகம் தாளிக்க, சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணினது, வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா நல்லா 2 கொத்து கருவேப்பிலை, 1 வரமிளகாய் உடச்சி உள்ள சேர்த்துக்கிறேன். தாளிக்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே மசாலா பொடியில் வரமிளகாய் சேர்த்து பிடிச்சி வச்சுருக்கோம். இப்போ சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்ச கத்திரிக்காய்களை ஆட் பண்ணிக்கிறேன். கத்திரிக்காய்கள் கொஞ்சம் நல்லா அந்த எண்ணெயில் வதங்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம மற்ற பொருட்கள் சேர்த்துப்போம். ஸோ நல்லா 1-2 நிமிஷம் கிளறி விட்டு மூடி வச்சுருவோம். ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி தக்காளி ஆட் பண்ணிடலாம். ஸோ 2 மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணிட்டு இப்போ ஆட் பண்ணி விட்டுறேன். அடுத்தது கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி. இப்போ நல்லா 1 டம்ளர் தண்ணி விட்டு கிளறி விட்டு நம்ம லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி குக்காக விடுவோம். ஒரு பாதி அளவுக்கு நல்லா குக் ஆகட்டும். அந்த கத்திரிக்காய் தக்காளி எல்லாம் கொஞ்சம் சாஃப்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம புளித்தண்ணி ஆட் பண்ணி குக்காக விடுவோம். ஸோ இப்போ புளித்தண்ணி சேர்த்துக்கிறேன். ஜஸ்ட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சு தண்ணி எடுத்து சேர்த்துக்கிறேன். ஸோ 1 டம்ளர் புளித்தண்ணி சேர்த்தாச்சு. அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 4-5 நிமிஷம் குக்காக விடுவாங்க. நல்லா சாஃப்டாகிடும் தக்காளி அந்த கத்திரிக்காயெல்லாம். அதுக்கப்புறம் நம்ம மசாலா பொடி சேர்த்து கலந்து விட்டு மறுபடியும் ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க விடணும். ஸோ மசாலா பொடி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் நல்ல வாசனையாக கமகமன்னு சூப்பராக இருக்குங்க. ஸோ கத்திரிக்காய் கொத்து ஸோ ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃபைனலாக நல்ல பொடியாக நறுக்குன்னு கொத்தமல்லி இலை தூவி விட்டு நம்ம கிளறி எடுத்து பரிமாறலாம். ஸோ சூப்பரான கத்திரிக்காய் கொத்து சும்மா ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம பொங்கல்
இட்லி, தோசை, உப்புமா இதோடலாம் வச்சு சாப்பிட. ஸோ ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபீஸ் இந்த ரெண்டுமே. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம வந்து அழகாக பிளான் பண்ணி குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ சுவையான சின்ன வெங்காயம் இடித்த மிளகு பொங்கல், அதுக்கு மேட்சிங்காக கத்திரிக்காய் கொச்சு. ஸோ ரெண்டுமே ஒரு சிம்பிள் ஈஸி ரெசிபீஸ். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.